இங்கே பாருங்களேன், இன்னைக்கு நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் செய்வது எப்படின்னு பாருங்க. இதை பாருங்க, இந்த மாங்காய் வாங்கி தான் இங்கே பாருங்களேன், இதை வெட்டி துண்டு துண்டு துண்டாக வெட்டி இங்கே இருக்க வெயில கொஞ்சம் உணர்த்தி வச்சுருக்கேன். நீங்கள் உருண்டை மாங்காய் கூட வாங்கிக்கலாம், இந்த மாங்காய் இல்லாட்டி கூட. அது நல்லா புளிப்பாக கூட அது நல்லா இருக்குமா. இப்போ அதுக்கான செய்முறையை காட்டுறேன் பாருங்களேன். இதோ நாராயணா, இங்கே பாருங்க, அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இதோ பற்ற வச்சு இது பாருங்க, கடுகு இருக்கு இல்லையா, இந்த அதுக்கு தேவையான பொருட்கள் காட்டுறேன் பாருங்க. அது வானல் காயட்டும். இங்கே பாருங்க, கடுகு, வெந்தயம், பெருங்காயம், இதை பாருங்க, உப்பு, இதை பாருங்க, மிளகாய் இருக்கா, இதோ நல்லெண்ணெய். இதை பாருங்க, இது காட்டுறேன் பாருங்க. இதை முதல்ல நம்ம வறுத்துக்கிறோம். இதை போட்டு நுணுக்கிக்கணும். இது வறுத்துட்டு அடுத்தது இது பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த கடுகு போடுறோம். இந்த பாருங்க, அது வரைக்குமா இந்த பாருங்க, இந்த மிளகா இருக்குல்லம்மா, அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் இந்த பாருங்க, இதில் போட்டுக்கிறேன். இதில் போட்டு இதையும் இந்த பாருங்க, அந்த உப்பையும் போட்டு இந்த ஓடட்டு போட்டு அரைச்சி இதில் போட்டு இந்த 5 நிமிஷம் காட்டுறேன். இந்த பாருங்க, பொரிஞ்சிச்சா. அடுத்த கடுகு போடுங்க. இது பொரிஞ்சிச்சா. அப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் அதை காட்டுறேன். இது பொரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். இதை எடுத்து இங்கே பாருங்கள், இந்த தட்டில் கொட்டிக்கிட்டேன். இதில் கிண்ணத்திலே கொட்டிக்கிட்டேன். இந்த இப்போ அரைக்கிறேன் பாருங்கள். இப்போ போட்டுக்கிட்டேன்னா இங்கே பாருங்க, இந்த பாருமா. இப்போ அந்த மிளகாய் வத்தலும் உப்பு இந்த இதில் பாதி போட்டு இங்கே பாருங்க, இதெல்லாம் நுணுக்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த பாருங்க, இந்த மாங்காயை எடுத்து வச்சுறேன். எடுத்து வச்சுட்டு இந்த பாருங்க, இந்த மாங்காயை எடுத்து போட்டுக்கிறேன். இதை சேர்த்து இப்போ தாளித்து ஊற்றிட்டா இதுக்கு இன்னும் நல்லா இருக்குமா. எவ்வளோ நாளாலும் கடாது காய வச்சுக்கிட்டு போட்டோம்னா வெண்டிய மாங்கான்னு இதுக்கு பேருமா. இதோ நான் செஞ்சு இந்த பாருங்க, இதை கொட்டிட்டேனுங்களா. இதை சேர்த்தாச்சு. இந்த பாருங்க, தாளித்து ஊற்றி உங்களுக்கு கிளறி காட்டுறேன் உங்களுக்கு. ஆமாம், இங்கே பாருங்களேன். இப்போ வந்து இந்த பாருங்க, இதில் ஏற்கனவே கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் அதில் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஊற்றி வச்சா நல்லாயிருக்கும். நாராயணா, இந்த பாருங்க, இப்போ கடுகு போட்டு தாளிக்கிறேன். தாளிப்பு இந்த பாருங்க, கடுகு போட்டேன்னா இந்த பாருங்க, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை பாருங்க, கருவேப்பிலை போடுறேன். இந்த பாருங்க, கருவேப்பிலை பெருங்காயத்தூள் போட்டேனாமா. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை மேலே பண்ணுறேன். கருவேப்பிலை போட்டுருக்கேன். இந்த பாருங்க, இந்த இதில் சரி, நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுமா. நேரம் ஆகாம உங்களுக்கு அப்படியே இங்கே பாருங்க, தலன்னு வந்துடுமா. நல்லா இங்கே பாருங்க, எவ்வளோ பார்த்தீங்களா, நல்லா இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் வெந்தய மாங்காய்மா. இதை வந்து இந்த பாருங்க, இதில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வெந்தய மாங்காய் ஊறுகாய். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்க உங்களுக்கு. இந்த பாருங்க, ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதான் வெந்தய மாங்காய்ன்னு சொல்கிறது ஊறுகாய். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறமேலு வெயிலில் கொஞ்சம் எடுத்து வைங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கட்டுங்க. அவ்வளோக்கா கிடையாது கொள்ளாதுமா. எவ்வளோக்கு எண்ணெய் ஊற்றுறமோ அவ்வளோக்கா. ஆனால் ஊறுனா இந்த எண்ணெய் பூரா மேலே வந்துடுமா. இன்னும் வேணுனாலும் கொஞ்சம் காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம கொத்தரை வத்தல் எப்படி செய்கிறதுன்ற நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, கொத்தரங்காய் பார்த்தீங்களா. இது கொத்தரங்காய் வாங்கிட்டு வந்தது. நாராயணா, அந்த கொத்தரை வத்தலம்மா. இந்த பாருங்க, வேக வச்சு இந்த பாருங்க பாருங்களேன், மோரில் இங்கே பாருங்களேன், தயிர் ஊற்றி மோர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்க, இல்லை மோரில் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அது நைட்டு ஊற வச்சுருங்க, ஒரு நாள் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து இங்கே பாருங்க, வெயிலில் இப்படி காய வச்சுட்டோம் பாருங்க, காஞ்சிடும். உப்பு போட்டு ஊற வைக்கணுமா. வேக வைக்கல, உப்பு போடாமல் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் மோர் ஊற்றி அதில் உப்பு போட்டு இந்த பாருங்க ஊற வைங்க. நைட்டே ஊற வச்சிடணும். இந்த பாருங்க, நாங்கள் ஊற வச்சுருக்கோம் பாருங்க, மோர் இருக்குது பார்த்தீங்களா அடியில். அதை ஊற வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த பாருங்க இது மாதிரி காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் இந்த பாருங்க ஆல்ரெடி வறுத்தாச்சு. சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். கொத்தரை வத்தல் புளிக்குழம்புக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கெல்லாம் சாப்பிட்லாம். கொத்தரை வத்தல் உடம்புக்கு நல்லது. சாப்பிட்டு சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.